Class is social. The topic is Unit 6 Early Revolt Against British Rule in Tamil Nadu. ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக என்னென்ன புரட்சிகள் ஏற்பட்டது, ஸோ யார் யார் பங்கு பெற்றா அப்படின்றத இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு மண்டலங்களாக வந்து பிரிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாளையக்காரர்களோட புரட்சி ஏற்பட்டுச்சு. பாளையக்காரர்களும் தான். ஸோ ஃபஸ்ட்டு பாளையக்காரர் புரட்சியில் ஃபஸ்ட்டு யார் வந்தா அப்படின்னா புலித்தேவர். ஸோ செகண்ட் வந்து யார் வந்தா அப்படின்னா வேலு நாச்சியார். தேர்ட் ஒன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி தான் நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்றத பார்த்தோம். டுடே கிளாஸ் ஐ வில் கண்டினியூ திஸ் டாபிக். அப்பியரன்ஸ் பிஃபோர் மெட்ராஸ் கவுன்சில். ஸோ மெட்ராஸ் ஆட்சி குழுமத்துக்கு முன்னாக வந்து போய் ஆஜராகணும் அப்படின்றது தான். ஆன் ஹிஸ் ரிட்டர்ன் டு பாஞ்சாலங்குறிச்சி, கட்டபொம்மன் representing to this Madras Council about how he was ill-treated by the collector Jackson. The council asked Kattabomman to appear before a committee with William Brown, William Oram and John Casmager and member. Meanwhile, Governor Edward Clough ordered the release of Sivasubramaniar and the suspensions of this collector Jackson. Kattabomman appeared before the committee that sat on 15th December 1798 and reported on what transpired in Ramanathapuram. The committee found Kattabomman was not guilty. Jackson was dismissed from service and a new collector S.R. Livingston appointed. Kattabomman cleared almost all the revenue arrears, leaving on a balance of 1080 pagodas. ஸோ என்ன அப்படின்னா மெட்ராஸ் ஆட்சி குழுமத்துக்கு முன்னாடி போய் ஆஜராகணும். யார் அப்படின்னா கட்டபொம்மன். ஸோ வந்து அவர் பாஞ்சாலங்குறிச்சி வந்து வந்ததுக்கப்புறமா கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆட்சியாக இந்த ஜாக்சனை எவற்றெல்லாம் வந்து என்னை வந்து எப்படியெல்லாம் வந்து அவமானப்படுத்தினா அப்படின்றத வந்து இந்த மெட்ராஸ் ஆட்சி குழுமத்தில் வந்து தெரிவித்தார். யாருன்னா கட்டபொம்மன் தெரிவித்தார். ஸோ குழு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே குழுவில் வந்து வில்லியம் பிளாரன், வில்லியம் ஓரம், அப்புறம் ஜான் காஸ்மேஜர் அப்படின்ற 3 பேர் வந்து இருந்தாங்க. அந்த 3 பேர்த்து முன்னாடி தான் வந்து கட்டபொம்மனை வந்து ஆஜராகும்படி வந்து சொன்னாங்க. ஸோ இதற்கிடையில் என்ன ஆச்சு அப்படின்னா சிவசுப்பிரமணியர் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து சிறையிலேருந்து விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கலெக்டர் ஜாக்சனோட பணியும் வந்து பணியிலேருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கு ஆளுநராக யார் இருந்தா அப்படின்னா எட்வர்ட் கிளவ் அப்படின்றவர் தான் வந்து இருந்தார். ஸோ அவர் ஜாக்சன் போனதுக்கப்புறம் எட்வர்ட் கிளவ் தான் வந்து கவர்னராக இருந்தார். ஸோ அந்த குழு முன்பு வந்து கட்டபொம்மன் வந்து 1798 டிசம்பர் 15 வந்து ராமநாதபுரத்தில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் அவரும் ஆஜரானார். ஸோ அவர் வந்து இங்கே ராமநாதபுரத்தில் தான் வந்து ஆஜரானார். அப்போ வந்து கட்டபொம்மனை வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு ஜாக்சனை வந்து நிரந்தரமாக பணி நீக்கம் செஞ்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஆர் லிவிங்ஸ்டன் அப்படின்றவரை வந்து ஆளுநராக நியமித்தாங்க. ஸோ கட்டபொம்மன் நிலுவைத் தொகையான 1080 பக்கோடாஸ்களும் வந்து பிற நிலுவைத் தொகைகளும் வந்து செலுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஸோ அடுத்தது கட்டபொம்மன் அண்டு கான்ஃபிடென்சி அட் பாளையம்ஸ். ஸோ கட்டபொம்மனும் பாளையக்காரர்களின் கூட்டமைப்பும். இந்த மீன் டைம் மருதுபாண்டியார் இன் சிவகங்கை former the South Indian Confederacy of rebels against the British with the neighboring Palayakaras like Gopala Nayaka of Dindukkal and Yadula Nayaka of Anaimalai. Marudu acted as its leader. The Tiruchirappalli proclamation had been made. Kattabomman was interested in his confederacy. Collector Livingston's prevent Kattabomman forming meeting the Marudu brothers, but Marudu brothers and Kattabomman jointly decided on a confronting with the English. Kattabomman tried to influence Sivagiri Palayakaras, who refused to join Kattabomman
advanced towards Sivagiri, but the Palaikarar of Sivagiri was a tributary to the company. So the company considered the expectations of this Kattabomman as a challenge to their authority. The company ordered the army to march on this திருநெல்வேலி. ஸோ என்ன அப்படின்னா கட்டபொம்மனும் பாளையக்காரோட கூட்டமைப்பு அவங்க வந்து என்னென்னா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய கோபால நாயக்கரும் ஆனமலையில் இருக்கக்கூடிய யாதுல நாயக்கர் 2 பேரும் வந்து அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னது பாளையங்கள் எல்லாம் இருக்குல்ல அந்த பாளையங்களை உள்ளடக்கிய தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்றத யார் ஏற்படுத்தினா அப்படின்னா சிவகங்கை மருதுபாண்டியர் அப்படின்றவங்க வந்து மருது பிரதர்ஸ் வந்து ஏற்படுத்தினாங்க. அந்த மருதுபாண்டியர் அப்படின்றவர் வந்து இதுக்கு வந்து எதுவாக செயல்பட்டார், தலைவராக வந்து செயல்பட்டார். அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளியில் ஒரு அறிக்கை வந்து தயாரித்தாங்க. என்ன அறிக்கைனா இக்கூட்டமைப்பில் கட்டபொம்மனுக்கு ஆதரவை வந்து பெறணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஸோ மருது பிரதர்ஸும் கட்டபொம்மனை வந்து சந்திப்பதை வந்து ஆட்சியர் வந்து என்ன அது லிங்கிஸ்டன் வந்து தடுக்க வந்து முயற்சி செய்தார். 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி இது பண்ணுறது, அதனால் தடுக்கிறதுக்காக தான் அந்த ஆட்சியர் வந்து லிங்கிஸ்டன் வந்து முயற்சி செஞ்சார். ஆனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் இணைஞ்சி ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து சில முடிவுகளை வந்து எடுத்தாங்க. ஸோ அதில் வந்து கட்டபொம்மன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிவகிரி பாளையக்காரர்களை வந்து தங்களோட வந்து சேர்த்துக்கிட்டாரு. சிவகிரி பாளையர்கள் நான் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ அவர் அதுக்கு மறுப்பு தெரிவித்தனால சிவகிரியை நோக்கி கட்டபொம்மன் என்ன பண்ணார் அப்படின்னா போர் முற்றுகையிட்டார். ஸோ சிவகிரி பாளையக்காரரை வந்து கம்பெனி வந்து என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து கப்பம் கட்டுங்க, வட்டியெல்லாம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கட்டபொம்மன் வந்து சிவகிரியை நோக்கி படையெடுத்து நகர்ந்ததால் அவங்க வந்து என்னது கம்பெனி வந்து இது ஒரு பெரு சவாலாக வந்து கம்பெனிக்கு வந்து இருந்தது. ஸோ அதனால் கம்பெனி தனது படைகளை வந்து எங்கே நிறுத்தினாங்க அப்படின்னா திருநெல்வேலியில் வந்து நிறுத்தினாங்க. ஸோ த சேஜ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. In May 1799, Lord Willency issued order for the Madras for this advance of this force for the Trichinopalli, Tanjavur and Madurai to Tirunelveli. Major Bannerman commanded the Tiruvankur troop to join the British on 1st September 1799. An ultimatum was served on Kattabomman to surrender. Kattabomman basic reply promoted Burnman to attack his fort. Burnman moved his entire army to Panjalankurchi. On 5th September, they cut off all the communications to this fort. Burnman deputed Ramalingana to convey a message asking Kattabomman to surrender. Kattabomman refused. Ramalingana gathering all the sectors of this fort, and on the basis of his report, Burnman decided this staging of these operations in a class at Kalarepatti. Subramaniar was taken a prisoner. ஸோ என்ன அப்படின்னா கட்டபொம்மன் வந்து புதுக்கோட்டையிலேருந்து தப்பிச்சு சென்று எங்கே இருந்தார் அப்படின்னா பிரிட்டிஷ் அவரை தலையை வந்து வெகுவாக வந்து நிர்ணயிச்சிருந்தேன். ஒரு வெகுமதியை வந்து இங்கே வந்து கட்டபொம்மனை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நான் வந்து இவ்வளோ பணம் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எட்டயபுரம் புதுக்கோட்டை 2 இதுலேயுமே வந்து அவங்க வந்து நிறைய அரசர்களால் துரோகமிக்கப்பட்ட கட்டபொம்மன் இறுதியாக எங்கே பிடிபட்டார் அப்படின்னா சிவசுப்பிரமணியர் நாகலாந்தபுரத்தில் செப்டம்பர் 13ஆம் தேதி வந்து தூக்கிலிடப்பட்டார். யார் அப்படின்னா சிவசுப்பிரமணியரில் அவரை வந்து செப்டம்பர் 13ஆம் தேதி தூக்கில் போட்டாங்க. ஸோ பர்னமேன் அப்படின்ற ஒரு விசாரணை பேரில் வந்து நிறைய பாளையக்காரர்கள் வந்து அக்டோபர் 16ஆம் தேதி வந்து நிறைய கேலி கூத்துக்கள் வந்து அரங்கேறிச்சு. ஸோ அதனால் விசாரணையின் போது கட்டபொம்மன் வந்து தனது மீது சுமத்தப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளும் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஏற்றுக்கொண்டார். ஸோ அதனால் திருநெல்வேலிக்கு மிக அருகில் உள்ள கயத்தார் அப்படின்ற பிளேஸில் வந்து கட்டபொம்மன் என்ன பண்ணாங்க அப்படின்னா புதுக்கோட்டை புளிய மரத்தில் வந்து எல்லா பழையக்காரர்கள் முன்னாடியும் அவர் வந்து தூக்கில் வந்து போட்டாங்க. ஸோ அதுக்கு போற்றுதலுக்குரியவராக வந்து திகழ்ந்தவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர்
கட்டபொம்மனோட வாழ்க்கை அதோட முடிஞ்சிச்சு. ஸோ அவர் புனைக்கப்பட்ட நாட்டுப்பற்று பாடல்கள் அவரோட நினைவக மண்டபத்தில் இன்னமும் உயிர் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா குட்டி? ஓகே இல்லையா? ஸோ மருது பிரதர்ஸ், மருது சகோதரர்கள் பெரிய மருது ஆர் வெள்ளை மருது and his young brother of சின்ன மருது were able to generate of முத்து வடுகனார் of சிவகங்கை. After முத்து வடுகார் death in this காளையார் கோவில் battle, Marudu brothers assist in this restore the throne out to Velu Nachiyar. In this last year of the 18th century, Marudu brothers originate reasons against the British. After the death of Kattabomman, the working along with his brother Umadurai, they blundered the generates of this Nawab and caused demand to the destruction to this company troop. ஸோ என்ன அப்படின்னா மருது பிரதர்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா பெரிய மருது என்ற வெள்ளை மருது அவரோட நேமு. அவர் 1748 1801 வரைக்கும் இருந்தவர் தான் பெரிய மருது. ஸோ அவங்களோட எங்கர் தம்பி தான் சின்ன மருது. ஸோ அவர் 1753 1801 வரைக்கும் இருந்தார். இவங்க சிவகங்கையில் இருக்கக்கூடிய முத்து வடுகனாரோட திறமையான படை தளபதியாக இவங்க 2 பேருமே இருந்தாங்க. ஸோ அந்த முத்து வடுகனார் அப்படின்றவர் காளையாக்கால் போரில் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வேலு நாச்சியாரோட அரசுரிமையை மீட்டு தரணுன்றதுக்காக இவங்க 2 பேருமே அவங்களுக்கு உறுதுணையாக சண்டை போட்டாங்க. ஸோ 18ஆம் நூற்றாண்டு கடைசி ஆண்டுகளில் மருது சகோதரர்கள் பிரிட்டிஷ்க்கு எதிராக நிறைய திட்டங்களை செயல்படுத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறம் கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறமும் என்னென்னா இந்த சகோதரர்கள் ஊமதுரையோடு சேர்ந்து பணியாற்றினாங்க. ஸோ அவர்களோட நவாப்புக்கு சொந்தமான கலைக்களஞ்சியங்கள், அப்புறம் கம்பெனி படைகள், அப்புறம் பெருசேதம் அழிப்பு எல்லாமே இவங்க 2 பேருமே கம்பெனி எதிராக நடத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் புரிஞ்சிச்சா குட்டி? ஓகே. நெக்ஸ்ட் ரிபல்லியன்ஸ் ஆஃப் மருது பிரதர்ஸ். ஸோ மருது பிரதர்ஸோட கலகம் 1800 to 1801. Despite the suspensions of Kattabomman revolt in 1799, rebellion broke out against in the 1800. In this British record, it is referred to as the Second Palekarar War. It was directed by and confederacy consisting of Madhubandiya of Sivagangai, Gopalanayaka of Dindigul, Keralavarma of Malabar, and Krishnappa Nayakar and Dadabai of Dhanondaji of Mysore in April 1800. They meet in a Virupakshi and decided to organize an uprising against the company. The uprising, which broken out in Coimbatore in June 1800, soon spreaded to Ramanathapuram and Madurai. The company got wind of it and delayed war on Krishnappa Nayaka of Mysore, Keralavarma of Malabar and others. The Palekarar of Coimbatore, Satyamangalam and Tarapur were caught and hanged. ஸோ என்ன அப்படின்னா கட்டபொம்மனோட கழகம் 1899 ஒடுக்கப்பட்ட போது 1800 மீண்டும் ஒரு கலகம் வெடிச்சது. அது எதுக்கு எதிராக அப்படின்னா பிரிட்டிஷ்க்கு எதிராக. ஸோ இது 2 பாளையக்காரர்களும் சேர்ந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போரை அறிவித்தாங்க. சிவகங்கையில் மருதுபாண்டியார், திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரில் கிருஷ்ணப்ப நாயக்கர், அப்புறம் தூண்டாஜி அப்படின்றவங்க அடங்கிய ஒரு கூட்டமைப்பு இந்த போரில் வழி நடத்தினாங்க. ஸோ அதில் விருப்பாட்சியில் ஏப்ரல் 1800 கம்பெனிக்கு எதிரான நிறைய கிளர்ச்சிகள் ஏற்பட்டது. அப்போ கோயம்புத்தூரில் ஜூன் 1800 ஏற்பட்ட எழுச்சியில் அதிகமாக ராமநாதபுரம், மதுரை அந்த பகுதி எல்லாமே பரவிருச்சு. ஸோ பரவதுனால அந்த நிலைமையை புரிஞ்சு கொண்ட கம்பெனியை என்ன பண்ணாங்க அப்படின்னா மைசூரில் இருந்த கிருஷ்ணப்பண்ணா மீது மலபாரில் இருக்க கேரளாவர்மா மீது போர் தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்தாங்க.
தொடுக்க ஆரம்பித்த போது என்ன ஆச்சு அப்படின்னா கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இந்த 3 பகுதிகளில் வந்து பாளையக்காரர்கள் வந்து பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, இது புரிஞ்சிச்சாடா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். In February 1801, the two brothers of Kattabomman, Umathurai and Sevvathi escaped from the Palayam Kottai prisons to the Kamunthi, from where Chinnamarudhu took them to Shruvali, his capital. This fort at Panjalankurchi was reconstruction in record time. The British troop under Colonel Marchwary retook the fort in April, and these Marudhu brothers sought shelter in Sivagangai. The English demanded that the Marudhu Bandiyar hang over the fugitives Umathurai and Sevvathi, but they refused. Colonial agreed the colony inner march of Sivagangai. In June 1801, Marudhu Bandiyar issued the Proclamation of Independence, which is called the Tiruchirappalli Proclamation. ஸோ கட்டபொம்மனோட சகோதரர்களோட ஊமத்துரையும் செவ்வத்தியும் வந்து February 1801 வந்து பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பி கமுதியில் வந்து கமுதி அப்படின்ற பிளேஸில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பதுங்கியிருந்தாங்க. இதை அறிஞ்சு கொண்ட சின்னமருது அப்படின்றவர் வந்து அவரோட தலைமையில் வந்து ஒரு சிறு வயலுக்கு வந்து சிறு வயலுக்கு வந்து கூட்டிகிட்டு போனார். அந்த கூட்டிகிட்டு போய் அங்கே பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு மிக குறைந்த காலத்திலேயே வந்து மீண்டும் வந்து கட்டி முடிக்கப்பட்டது. ஸோ அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை சீக்கிரமாகவே கட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ கலோனியல் மேக்கல் தலைமையில் வந்து பிரிட்டிஷ் படை என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஏப்ரலில் மீண்டும் வந்து கோட்டையை வந்து முற்றுகையிட்டாங்க. ஸோ அப்போ மருது பிரதர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிவகங்கையை வந்து அடைக்கலம் கொடுக்க கோரினாங்க. அதை அங்கே வந்து தப்பி ஓடி ஊமத்துரை, செவ்வத்தி, மருது பிரதர்ஸ் இவங்க எல்லாமே வந்து செவ்வத்தி 2 பேர்த்தையும் வந்து ஒப்படைக்கும்படி மருது பிரதர்ஸ் வந்து வலியுறுத்தினாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து மறுத்துட்டனால கர்னல் அக்னியூ அப்படின்றவரும் கர்னல் இன்ஃப்ளஸ் அப்படின்னா சிவகங்கை நோக்கி வந்து என்ன பண்ணாங்க, படையெடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் மருது பிரதர்ஸ் ஜூன் 1801 வந்து நாட்டின் விடுதலையை வந்து முன்னேற்றுவதற்காக ஒரு பிரகடனத்தை வந்து வெளியிட்டாங்க. அதுதான் என்னென்னா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சாடா? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஆஸ்க் மீ டவுட். ஓகே, ஐ வில் கிவ் த ஹோம்ஒர்க் அண்ட் ரைட் இட் அண்ட் சென்ட் மீ இன் எ வாட்ஸ்அப் குரூப். Homework is answer in detail, attempt an essay of this heroic fight of Veerabandya Kattabomman, consider again the East India Company. This is the homework and write it.